கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் யாவரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்போமாக. ஒரு மகத்தான ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த வருஷ கடைசியில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பார்க்கும்போது அது வெளிச்சமும் பிரகாசமும் உள்ள தேவனுடைய வசனமாய் இருக்கிறது. அதற்கு உள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அந்த வசனத்துக்குள்ளாய் நாம் வாழுகிறதுனாலே இயேசு நமக்குள் வாழுகிறார். நம்முடைய வாழ்க்கையே நாம் ஸ்தோத்திரங்களை தேவனுக்கு செலுத்தும் போது, அந்நிய பாஷைகளை நாம் பேசும்போது, அந்த வெளிச்சத்துக்குள் நாம் பிரகாசிக்கும்படியாக, அந்த உலகத்தின் வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து வார்த்தையாக வந்தது போல நாமும் பிரகாசிக்கத்தக்கதான வெளிச்சமாக, நாம் மட்டுமல்ல, நம்மோடு கூட இருக்கும்படியான, நாம் அனுதினமும் பழகும்படியான மக்களிடத்தில் நாம் வெளிச்சத்துக்குள்ளாய் பிரவேசிக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன? உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. மனுஷன் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டான். அந்த ஒழுங்கின்மையாக இருந்த அந்த ஒழுங்கின்மையை ஆண்டவர் உண்டாக கடவுது என்று சொல்லி வார்த்தையினாலே சகலத்தையும் பிரித்து அவைகளை ஒழுங்காக்கி, அது ஒழுங்கில்லாமல் இருந்து ஒழுங்காக சூரிய பிரகாசமும் சந்திர வெளிச்சமும் நட்சத்திரங்களும் ஆண்டவர் பிரித்து எடுத்து, அது நம்முடைய வாழ்க்கையிலே பகலிலே வெளிச்சம் நம்மை சேதப்படுத்தாது, இருளிலே நமக்கு அது வழிகாட்டுகிறதாக இருக்கிறது. ஆனபடினால் தான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தான் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உலகத்தின் வெளிச்சங்களாக ஒளியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையே எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது அது பிரகாசத்துக்குள்ளாக இருக்கிறது. வெளிச்சம் இல்லாத இடத்திலே பயம் இருக்கும், வெளிச்சம் இல்லாத இடத்திலே விஷப்பூச்சிகள் இருக்கும். அதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனபடினால் தானே அங்கே யோவான் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார் இயேசுவை பற்றி. அவருக்குள், இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறவரிடத்திலே ஜீவன் இருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுக்கவும், அது அவர் கொடுத்தார், நாம் ஜீவன் பெற்றிருக்கிறோம். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் என்று சொல்லும்போது இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடியனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் 47-48 வருஷங்களை கடந்து போக செய்திருக்கிறார். பார்த்தீர்கள் என்றால், நீ இன்னும் 5 ஆண்டு தான் வாழ்வா என்று சொன்ன அந்த உலக மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவன் கட்டளையிட்டது. உபாகமங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் சொல்ல வசனமாக, என் கற்பனையின்படியெல்லாம் நடந்து கவனமாயிருப்பாய் என்றால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வாத பட்டியலை கொடுக்கிறார். இவைகளை நான் சொல்வதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால், அது வெளிச்சம் நமக்குள்ளாக இருக்கும்போது தான் மற்றவர்கள் நம்மிடத்திலே அந்த வெளிச்சத்தை பார்க்க வருவார்கள். இந்த நாட்கள் கிறிஸ்மஸ் நாட்களாக இருக்கின்றன. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே
ஏன் இதை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படையாக இந்த கேண்டில் மற்றுமாக இந்த கொண்டாட்டங்கள், பாட்டு பாடுதல், வீடுகளை சந்தித்தல், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வதற்குரிய காரணம் என்ன என்று பார்க்கும்போது, இயேசு அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் பிறக்கும்போது அங்கே பார்த்தீர்கள் என்றால் வெளிச்சம் அங்கே சாஸ்திரிகளை வழிநடத்தின. இருளே மேய்ப்பர்கள் இருந்தார்கள். அவளுக்கு ஒரு நற்செய்தியை தூதர்கள் சொன்னார்கள். அந்த நற்செய்தி தான் சமாதானம் என்ற நற்செய்தியாக அது இருந்தது. சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து தேவனை தொழுது கொள்ள வந்தார்கள். அங்கே அழைப்பு நட்சத்திரத்தின் வாயிலாக, எழுதப்பட்ட வார்த்தையின் வாயிலாக அந்த சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள். மேய்ப்பர்கள், தூதர்கள் அவர்களை அழைத்து, உங்களுக்காக தாவீதின் ஊரிலே ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறார் என்று சொல்லும்போது, அங்கே ஏழ்மையாக இருக்கிற இயேசுவை அறியாது இருக்கிறவர்கள் அங்கே அந்த நற்செய்தியின் மூலமாக அவர் ஓடோடி வந்து இயேசுவை, அந்த மகா பெரிய ஜீவனை கொடுத்த இயேசுவை பார்க்க வந்தார்கள். அதனால் தான் நாம் பார்க்கிறோம், யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று, என்னவென்றால் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசுவை அறியும் போதுதான் நாம் வெளிச்சத்திலே நடக்க முடியும். இயேசுவை அறிதல் என்று சொல்லும்போது, இயேசு என்ற பெயர் அது வார்த்தை. அந்த வார்த்தையில் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் அந்த இடத்திலே உண்டாகும்படியான அந்த வார்த்தை நம்மிடத்திலே கிரியை செய்கிறதா இருக்கிறது. சமாதானத்தை கொடுக்கிறது. இயேசுவின் வார்த்தையினாலே பிசாசின் சகல தந்திரங்களையும் நாம் விட்டு விலகச் செய்கிறது இயேசுவின் வார்த்தை தான். இயேசுவின் வார்த்தையை நாம் படி நடக்கும்போது ஜீவன், நான் சொன்னேன் என்னுடைய வாழ்க்கையில் 5 ஆண்டுகள் தான் என்று டாக்டர்கள் சொன்னார்கள். ஆனால் வார்த்தை சொன்னது, நீ எனக்காக நீ ஊழியம் செய்வானால் உன் ஆயுசு நாட்கள் நீடிக்க பண்ணுவேன். இன்றைக்கும் ஆண்டவர் அதை சொன்னதை நிறைவேற்றுகிறவர். சொல்லியும் அவர் செய்யாமல் இல்லை. இன்றைக்கு உங்கள் முன்பாக இயேசு எனக்குள்ளாய் வெளிப்படட்டும், இயேசு உங்களுக்குள்ளாய் வெளிப்படட்டும். நாம் மற்றவர்களை இயேசுக்குள்ளாய் நாம் அழைக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த காரியங்களிலே ஏசாயா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, என்ன என்றால், நீரே பூமியின் கடையாந்திரம் பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். தீர்க்கன் சொல்லுகிறார், இயேசுவை ஒளியாக அங்கே வைக்கிறார். ஒரு கப்பலுக்கு எப்படி அந்த கலங்கரை விளக்கு இருக்கிறதோ அதே வண்ணமாக இயேசு நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை போல நாம் அதை பின்பற்றி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியிலும் விடுதலை நாம் பெறுகிறோம். நாம் விடுதலை பெறும்போது இயேசு யூதர்களுக்காக மட்டுமல்ல, நம்மை போன்ற புறஜாதிகளுக்காகவும் அவர் வந்தார் என்பதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு அழைக்கிறார். இயேசுவின் வெளிச்சம் நம்மை இழுக்கிறது. அது ஒரு காந்த சக்தி போன்றது. ஆனபடியால் தான் கிறிஸ்மஸ் ஒரு கொண்டாட்டமாக அல்ல, கிறிஸ்து நமக்கு பிறந்தது வெளிச்சமாகவும் அந்த வெளிச்சத்தை பகிர்ந்து கொள்ளும் நாளாகவும். இயேசு வந்தால், இயேசு வந்தபோது சமாதானம் இருந்தது, இயேசு வந்தபோது சந்தோஷம் இருந்தது,
இயேசு வந்தபோது வியாதிகள் நீங்கின. இயேசு வந்தபோது சகல விதமான நற்காரியங்களும் நடந்தன. பிசாசுகள் விரட்டப்பட்டன. அங்கே வியாதியஸ்தர்கள் குணமாக்கப்பட்டார்கள். ஆனபடியால் தானே இங்கே 1 யோவான் 2 அதிகாரம் 8 வசனத்தை நான் வாசிக்கட்டும். அங்கே சொல்லப்படுகிற காரியம், இப்போது அவளுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது என்னென்று பார்க்கும்போது, அந்த சட்டம் கட்டளை நான் புதிதாக எழுதும்படியான கட்டளை என்ன என்று பார்க்கும்போது, அது இருள் நீங்கி போகிறது. அந்த இயேசுவை நாம் அறிந்து கொள்ளும்போது, அவருடைய வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ளும்போது அங்கே இருள் நீங்கி போகிறது. மெய்யான ஒளி உங்களுக்குள்ளாய் பிரகாசிக்கிறது. இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது, இயேசு நம்முடைய வெளிச்சத்தின் காரியங்களை புறஜாதிகள் பார்க்கும்போது அவர்களிடத்தில் என்ன நடக்கிறது என்று தான் இங்கே சொல்கிறார். அந்த ஒளியானது பிரகாசிக்கிறபடினாலே அந்த ஒளியினிடத்தில் நடக்கும்படியான கிரியை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, கடந்த கால பழைய இருட்டு எல்லாம் அங்கே தூக்கி எறியப்பட்டு இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்துக்குள்ளாய் வருகிறார்கள். ஆனபடினால் தான் நாம் செய்ய வேண்டியது, அவர்களை நாம் சாட்சிகளாக இருந்து நம்முடைய கிரியைகளை அவர் பார்க்கும்போது இயேசு இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவர்களை கூப்பிட்டு, உங்களிடத்திலும் இருள் சூழ்நிலையான அந்த பலவீனம், வியாதி, தரித்திரம் மற்றுமாக குழப்பங்கள், சண்டைகள் இவைகளெல்லாம் மாறத்தக்கதாக, இருள் மாறத்தக்கதாக நீங்கள் இயேசுவின் வெளிச்சத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகேயை குறித்து நாம் பார்க்கிறோம். சகேவிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரத்தில் நாம் அங்கே சகேயு இயேசுவை பார்க்கும்படியாக அங்கே காட்டத்தி மரத்து மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அந்த இயேசு அந்த பக்கமாக வருகிறார். 4ஆம் வசனம் சொல்லுது, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவரை நோக்கி, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். நன்றாக பார்க்க வேண்டும். இயேசு அழைத்து கொண்டு போகப்படுகிறார். சகேயுவுக்கு சந்தோஷம் வந்துவிட்டது. ஏன் என்று பார்க்கும்போது, அவன் இருக்கும்படியான அந்த காட்டத்தி மரத்துக்கிட்ட வந்து கரெக்டாக நிற்கிறான். இவன் பார்க்க ஓடோடி வந்து மரத்தின் மேலே இவன் குள்ளனானபடினாலே ஏறிக்கொண்டான். இவன் மேலிருந்துதான் பார்க்கிறான் என்பதை, அந்த ஆத்ம தாகம் அவனிடத்தில் இருப்பதை கண்டு அந்த பாவன் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவன் செய்கிற காரியம்தான் அவனை முழுமையாக இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு அவனை அறிந்திருந்தார். அவரிடத்திலே வெளிச்சம் இருந்தது. அவரிடத்திலே அந்த இருளில் உள்ள சகேயுவுக்கு அந்த இருளை நீக்கும்படியாக அங்கே ஆண்டவர் அவனை கூப்பிட்டு, அவனுடைய வீட்டுக்கு நான் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லி அங்கே சென்று அவன் அர்ப்பணிக்கிறான். அழைக்கப்பட்டு அந்த இடத்திலே அவன் விடுதலை பெற்றுக்கொள்கிறான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அழைப்பை நாம் கிறிஸ்துமஸ் காலங்களிலே மற்றவர்களை, என்னிடத்தில் இருக்கக்கூடியான பிரகாசம் வெளிச்சம் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனபடினாலே நான் மற்றவர்களை அழைத்து அந்த பிரகாசம் என்னிலிருந்து அவர்களுக்குள்ளாய் விடுதலின் காரியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஒளியாயிருக்கிறோம். இயேசு நாம் ஏற்றுக்கொண்டபடினால் இயேசுடைய ஒளி நமக்குள்ளாய் இருக்கிறது.
அந்த வெளிச்சத்தை மற்றவர்கள் பார்க்கும்போது அந்த வெளிச்சத்தில் நாம் பழகும்படியான நாட்களில் இருக்கும்படியான மக்கள் அந்த வெளிச்சத்துக்கு நாம் கூப்பிட்டு அவர்களை அரவணைத்து கொண்டு வந்து அந்த வெளிச்சத்தை அவளுக்குள்ளாய் வைக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நீர் ஆண்டவரே வெளிச்சமாக இருக்கிறீர். இருளில் இருந்த அந்த ஏழை அந்த ஆற்றிடையர்களுக்கு வெளிப்படுத்த உடைய வெளிச்சத்தை உடைய நற்செய்தியை தூதர்கள் சொன்னார்கள். ஆண்டவரே, அந்த இடத்துல சாஸ்திரிகள் இந்த நட்சத்திரத்தின் ஒளியை பார்த்து அந்த பிரகாசமான இயேசுவிடத்தில் இந்த ஒளியை வந்து பார்த்தார்கள். ஆண்டவரே, சகேயு தன்னுடைய வாழ்க்கையில் இருண்ட வாழ்க்கையில் அந்த காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி அந்த வெளிச்சத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள அங்கே பார்க்கிறான். இயேசு அவனை அழைத்து, இன்றைக்கு நான் உன்னோடு கூட நான் தங்க விரும்புகிறேன் என்று சொல்லி, உன் வீட்டுக்கு என்னை அழைத்து போ என்று சொல்லி கூட்டிக் கொண்டு செல்கிறார். அப்படிப்பட்ட அழைப்பை நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாகவும் மற்றவர்களுக்கு அழைப்பாகவும் கொடுத்து கர்த்தரை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல இந்த நாட்டில் எங்களுக்கு ஆசீர்வதித்து தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.